வெல்கம் பேக் டு நீட் பயாலஜி ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜேஇஇ எக்ஸாம், அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஆவணங்கள், அதாவது டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ, தென் உங்களுடைய சிக்னேச்சர், தென் உங்களுடைய அப்டேட்டட் ஆதார் கார்டு. இது 3 மேண்டட்டரியாக தேவை. ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி ஸ்டேஜில் இதை எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோங்கிறது, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடி வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் உள்ள ஃபோட்டோவாக இருக்கணும், நியூ ஃபோட்டோவாக இருக்கணும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் ஆஷிஷியல், தென் ஆதார் கார்டு அப்டேட்டட் இருக்கும். ஸோ இது என்ன சார் ஆதார் அப்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல நீங்கள் உங்களுடைய ஆதாரம் எடுத்திருப்பீங்க. 2 to 3 ஏஜ் இருக்கும்போது உங்களுடைய ஆதார் எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த அரசு தான் இருக்கீங்க, ஸோ இந்த பர்சன் தான். ஏன்னா உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் வந்து மாறும் இல்லைங்களா. ஸோ ஃபேஸ் இதெல்லாமே மாறும், வளர வளர உங்களுடைய ஃபேஸ் இதெல்லாம் மாறும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து சின்ன வயசுல இருக்கிற ஃபோட்டோ, பெரியவங்களா இருக்கும்போது இருக்கிற ஃபோட்டோ வந்து வித்தியாசப்படும். உங்களுக்கு ஃபேஸ் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த ஆதாரில் போயிட்டு உங்களுடைய ஃபோட்டோ போயிட்டு என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அப்டேட் பண்ணணும், தென் உங்களுடைய அட்ரஸ் அப்டேட் பண்ணணும். சரிங்களா. ஸோ அப்படி அப்டேட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு, அப்டேட் ஆக்கிறதுக்கு ஆதார் கார்டில் 1 வீக் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 2 டேஸ் தான் இருக்குது எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னாக்கா நோ இஷ்யூ. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அப்படியே நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுற கடைசி ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து என்ன ஆகும்னா ஃபில் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைவ் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு எடுப்பாங்க, தென் உங்களுடைய ஃபோட்டோவை அதில் அப்லோடும் பண்ணுவாங்க. சரிங்களா, பிரிண்டட் ஃபோட்டோ. ஸோ அப்படி அப்லோட் பண்ணும்போது 2மே மிஸ்மேட்ச் காமிச்சது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அதுலேருந்து டவுன்லோட் ஆகும். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்கிட்ட என்ன பண்ணலாம், நீங்கள் சைன் வாங்கி அதை ரீஅப்லோட் பண்ணலாம். சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஆதார் அப்டேட்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் அந்த ஒரு பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த அப்டேஷன். சரிங்களா. அதர்வைஸ் ஆதார் கார்டு வந்து அப்டேட்ல இருந்துச்சுன்னா நோ இஷ்யூஸ். ஓகேங்களா. ஸோ தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதுதான் நீங்கள் எழுத போறீங்க. பயாலஜி இதில் வராது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும், கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் எம்பிசி பிசியாக இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மேண்டேட்டரியா ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கணும். ஸோ அதர் பேக்வர்டு கிளாஸ் சர்டிஃபிகேட் எடுக்கணும். இந்த அதர் பேக்வர்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கான எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நான் இன்னொரு வீடியோவில் பதிவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். தென் நீங்கள் எஸ்சி எஸ்டி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாக்கா டைரெக்டாகவே உங்களுடைய கம்யூனிட்டி அதில் ஃபில் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை, அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட் நம்பரை நீங்கள் அதில் கொடுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு அதில். சரிங்களா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி உங்களுக்கு 2 மெயில் ஐடி வேணும், தென் 2 கான்டாக்ட் நம்பர்ஸ் வேணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2த்துக்கு உங்களுக்கு என்ன வரும்னா ஓடிபி வரும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் லைவ் ஃபோட்டோகிராஃப் எடுப்பாங்க. தென் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் கம்பல்சரி வேணும். ஏன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கு, உங்களோட நேம் எப்படி இருக்கும் அதன்படி தான் அதில் என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பை பேஸ்ட் ஆன் உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் வேணும். அதே போல் இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் இருக்கும். இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நோ இஷ்யூஸ், நீங்கள் எந்த ஸ்கூலில் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். சரிங்களா. தென் பார்த்தீங்கன்னா அப்பர் ஐடி மேண்டட்டரி கிடையாது, பட் அப்பர் ஐடி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதன் பற்றி மேலும் தகவல் வேணும் அப்படின்னாக்கா என்னுடைய ஆன்லைன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.